குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டில் மாடல் நம்பர் 8 பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த அசஸி. ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ், ஒருத்தர் அவர் இந்தியாவை சேர்ந்தவரா, ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறத பற்றி இன்றைக்கி மாடல் நம்பர் 8 நாம் பார்க்க போகிறோம். முதல் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ்னால் என்ன? For the purpose of ascertaining residential status, taxable entities are classified into the following categories. ஸோ அவர் ரெசிடென்சி ஸ்டேட்டஸை பொறுத்தளவு அவருக்கு என்ன உண்டு? வருமான வரி பிடித்தங்கள் உண்டு. ஸோ அவர் அவருக்கு அதிக வரி பிடிக்கிறதா, குறைந்த வரி பிடிக்கிறதா, இந்தியாவை சேர்ந்தவரா, வெளிநாட்டில் சேர்ந்தவரா, அவருக்கு வருமானம் எப்படி வருது, ஸோ இதெல்லாம் பிரித்து பார்க்குறதுக்கு எது பயன்படுது? ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸுங்கிறது பயன்படுது. ஸோ அப்படி யார் யாரெல்லாம் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கேட்டகரியில் சொல்ல முடியும்? மொதல் ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிநபரை சொல்ல முடியும். அடுத்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் அதாவது கர்த்தா, இந்து கூட்டு குடும்ப சட்டப்படி கர்த்தாங்கிறவரை அவரோட அடிப்படையை வைத்து ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடென்ட் சொல்ல முடியும். எ ஃபேம் ஆர் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், ஒரு நிறுவனமோ இல்லை நிறையா தனிநபர்கள் சேர்ந்த நிறுவனமோ அதை என்ன சொல்லலாம்? ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் கேட்டகரிக்குள்ள கொண்டு வரலாம். எவ்ரி அதர் பர்சன், இதை தவிர மிச்சம் இருக்கிறவங்கள அப்புறம் ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டான்னு சொல்ல முடியும். இப்போ ரெசிடெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்னால் ஒரு தனிநபர், மிஸ்டர் அருண், மிஸ்டர் பாஸ்கர், மிஸ்டர் மகேஷ், இவங்கெல்லாம் என்னது? இண்டிவிஜுவல், தனிநபர். அண்ட் இண்டிவிஜுவல் அசஸீஸ் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் அஸ் பர் 6 இஸ் டெஸ்பெக்டேட்டட் பிலோ. ஸோ பின்வரும் படங்களில் என்ன சார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? அவர் ரெசிடெண்ட்டா நான் ரெசிடெண்ட்டான்னு கொடுத்துருக்கோம். ஒரு கேட்டகரியை பார்ப்போம். ஸோ ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிநபர், அவர் எவ்வாறு பிரிக்கலாம்? ரெசிடெண்ட்டுன்னு பிரிக்கலாம், நான் ரெசிடெண்ட்னு பிரிக்கலாம். ரெசிடெண்ட்னா இந்தியாவில் வாழ்கிற நபர், இந்தியாவில் பிறந்த நபர். நான் ரெசிடெண்ட்னா யார் கிடையாது? இந்தியாவுக்கு இப்போ இருக்கிறது கிடையாது அவர். ரெசிடெண்ட், ஆர்டினரி ரெசிடெண்ட், நான் ஆர்டினரி ரெசிடெண்ட். ஆர்டினரி ரெசிடெண்ட்னா என்னது? எப்பயுமே அவர் ரெகுலராக இந்தியாவில் தங்கியிருக்காருன்னா அவர் ஆர்டினரி ரெசிடெண்ட் சொல்லுவோம். நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்னா எப்படி கிடையாது? அவர் அடிக்கடி இந்தியாவுக்கு வந்துட்டு போகிற நபராக இருப்பார். இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறவராக இருப்பார், அடிக்கடி வந்துட்டு போயிட்டு. நான் ரெசிடெண்ட்னா மேக்ஸிமம் என்ன பண்ண மாட்டார்? இந்தியாவுக்கு வர்றதுக்கு சான்சஸ் குறைவு. ஸோ அந்த மாதிரி இவங்கள நான் ரெசிடெண்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆர்டினரி ரெசிடெண்ட்னா என்ன, அதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் செட் டு பி ரெசிடெண்ட் இன் இந்தியா இஃப் ஹீ சாட்டிஸ்ஃபை ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேசிக் கண்டிஷன்ஸ். ஸோ பேசிக் கண்டிஷன்ஸை ஃபுல் பண்ணால் அவர் ஆர்டினரி ரெசிடெண்ட். இதை பற்றி எதில் சொல்லியிருக்காங்க? இன்கம் டேக்ஸ் ஆக்டு செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1ல் சொல்லியிருக்காங்க. பேசிக் கண்டிஷனாக என்ன? அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் இன் இந்தியா டூரிங் த ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர். ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயர்னால் என்ன அர்த்தம்? தொடர்புடைய. இப்போ அசஸ்மெண்ட் இயர் எது? 2020-21. ஸோ இதுக்குரிய ப்ரீவியஸ் இயர். ஸோ அது என்னவோ அதை பார்க்கணும். ஸோ அப்படின்னா 2019-20 ப்ரீவியஸ் இயர். ஃபார் எ பீரியட் அமௌண்டிங் இன் ஆல் 182 டேஸ், 182 நாள் இருந்திருந்தார்னா, கடந்த முந்தைய ஆண்டில் 182 நாள் இருந்தார்னா அவர் என்ன சொல்லுவோம்? ரெசிடெண்ட்னு சொல்லுவோம். முந்தைய ஆண்டில், அசஸ்மெண்ட் இயருக்கு முந்தைய ஆண்டு. அண்ட் இண்டிவிஜுவல் இஸ் இன் இந்தியா ஃபார் எ பீரியட் ஆர் பீரியட்ஸ் அமௌண்டிங் இன் ஆல் to 365 days or more during the 4 preceding the relevant previous years. ஸோ 365 நாள் இருந்திருக்கணும் கடந்த 4 முந்தைய ஆண்டுகளில். 4 முந்தைய ஆண்டுகள்னால் எது? 2019-20, அதுக்கு முன்னாடி என்னது? 2018-19, அதுக்கு முந்தினது 2017-18, அதுக்கு முந்தைய ஆண்டு என்னது? 16-17. ஸோ 16-17, 17-18, 18-19, 19-20, இந்த 4 ஆண்டுகளில் சேர்த்து 365 நாள் இருந்திருந்தார்னா அவர் என்ன சொல்லலாம்? ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக நம்ம கணக்கு பண்ணலாம். அண்ட் ஹி இஸ் இன் இந்தியா ஃபார் எ பீரியட் ஆஃப் 60 days ஆர் மோர் டூரிங் த ப்ரீவியஸ் இயர்ஸ். ஸோ அவர் வேறு மொத்தமாக எத்தனை நாள் சேர்ந்த மாதிரி தங்கியிருக்கணும்? ஒரு 60 நாட்கள். ஒரு 60 நாட்கள் சேர்ந்த மாதிரி எப்பயாவது தங்கியிருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் என்ன கண்டிஷனு? பேசிக் கண்டிஷன் சொல்லுவோம். அடிஷனல் கண்டிஷன்ஸ் ஃபார் ஆர்டினரி ரெசிடெண்ட். இது போக கூடுதலாக 2 கண்டிஷன் இருக்குது. A resident individual become ordinary resident in India if he satisfies both the additional conditions besides satisfying any one of the basic conditions. ஸோ ஏதாவது அடிஷ்னல் கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்,
பேசிக் கண்டிஷன்லேயும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அடிஷ்னல் கண்டிஷன் he has resided in India for at least 2 out of 10 immediately previous years. 2 out of கடந்த 10 ஆண்டுகளில் மினிமம் எத்தனை வருஷமாக இருந்திருக்கணும்? 2 ஆண்டுகளாவது இந்தியாவில் தொடர்ச்சியாக இருந்திருக்கணும். he has resided in India for at least 730 days. அல்லது இன்னொரு ரூல் இருக்குது அடிஷ்னலாக, இந்தியாவில் தங்கியிருந்திருக்கணும். எத்தனை நாள் தங்கியிருந்திருக்கணும்? 730 நாள் தங்கியிருக்கணும். இன் 7 இமீடியட்லி ப்ரீவியஸ் இயர்ஸ், கடந்த 7 ஆண்டுகளில், முந்தைய 7 ஆண்டுகளில் 730 நாள் தங்கியிருக்கணும். இல்லை கடந்த 10 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தங்கியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அடிஷ்னல் கண்டிஷன் ஃபார் ஆனர் ரெசிடெண்ட்டாக சொல்கிறாங்க. மொத்தம் 4 கண்டிஷன். பேசிக் கண்டிஷன் 2, அடிஷ்னல் கண்டிஷன்ஸ் 2. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மிஸ்டர் ராஜேந்திரன் லெஃப்ட் ஃபார் USA அலாங் வித் ஹிஸ் ஃபேமிலி. ராஜேந்திரன்கிற ஒரு நபர் அவர் தன்னுடைய குடும்பத்தோடு எங்கே போயிட்டார்? அமெரிக்கா போயிட்டார். ஃபார் த ஃபஸ்ட் டைம். நல்லா குறிச்சிக்கோங்க, ஃபஸ்ட் டைம், முறையாக போயிருக்கார். என்னைக்கு போயிருக்காரு? ஆன் 14th October 2019, 2019 தான் போயிருக்கார். நம்ம இப்போ நடப்பாண்டு என்னது? 2020-21ங்கிறது நடப்பாண்டு, 2019-20ங்கிறது முந்தைய ஆண்டு, ப்ரீவியஸ் இயர். ஹி ரிட்டர்ன் டு இந்தியா ஆன் 31/5/2020. என்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காரு? 31/5/2020 இந்தியாவுக்கு வந்துட்டார். Determine his residential status for the assessment year 2020-21. 2021 படி இவர் என்ன பண்ணுவார்? இவரோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை தீர்மானிங்க. அவர் ரெசிடெண்ட்டா, நான் ரெசிடெண்ட்டா, நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாங்கிறத தீர்மானிப்போமா? இப்போ அவர் எப்போ போயிருக்காரு பாருங்கள்? முந்தைய ஆண்டில் போயிருக்காரு. எந்த முந்தைய ஆண்டுனா எதை சொல்கிறோம்? 2019-20. 2019 என்னைக்கு தேதி போயிருக்காரு? அக்டோபர் 14 போயிருக்காரு. அக்டோபர் 2019 போயிருக்காரு. அக்டோபர் 14 நாள் போயிட்டார்னா மிச்சம் இருக்கிற நாட்கள், அக்டோபர் மாதத்தில் மிச்சம் இருக்கிற நாட்கள், அடுத்து நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம். அவர் என்னைக்கு தான் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வர்றாரு? 31/5/2020 தான் இந்தியாவுக்கு வர்றாரு. ஸோ 2020 பொறுத்தளவு 5 மாதங்கள், 5 மாதம். அதே மாதிரி 2019 பொறுத்தளவு நவம்பர், டிசம்பர், அது 2 மாதம் ஃபுல்லாக, ப்ளஸ் அக்டோபரில் ஒரு பாதி. ஸோ இதுதான். ஸோ ஆக மொத்தம் அவர் எத்தனை நாள் அவர் நம்ம இந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்காரு, கடந்த ஆண்டில் எத்தனை நாள் விட்டு போயிருக்காருன்னு பார்க்கணும். ஸோ ப்ரீவியஸ் இயர்னால் என்ன? ப்ரீவியஸ் இயருக்குரிய டேஸை பார்த்துட்டு வந்துடுவோம். ப்ரீவியஸ் இயரில் அவர் எத்தனை நாள் இந்தியாவில் தங்கியிருக்கணும்? 182 டேஸ் இந்தியாவில் தங்கியிருக்கணும். ஸோ ஆனால் அவர் ப்ரீவியஸ் இயரான 2019-20 இந்தியாவிலேருந்து எப்போ வெளியே போகிறாரு? ப்ரீவியஸ் இயருங்கிறது என்னது? 2019 ஏப்ரல் ஆரம்பிக்குது. எப்போ முடியுது? 2020 மார்ச் 31 முடியுது. 1 ஏப்ரல் 2019 31 மார்ச் 2020 ஓராண்டு. அதில் அவர் எத்தனை நாள் இருந்திருக்காரு, எத்தனை நாள் வெளியே போயிருக்காரு? ஸோ அவர் இருந்தது எந்த மாதம்? 2019 ஏப்ரல் 30 நாள் இருந்திருக்காரு, மே 31 நாள் இருந்திருக்காரு, ஜூன் 30 நாள் இருந்திருக்காரு, 2019 ஜூலை 31 நாள் இருந்திருக்காரு, 2019 ஆகஸ்ட் 31 நாள் இருந்திருக்காரு, 2019 செப்டம்பர் 30 நாள் இருந்திருக்காரு, 2019 அக்டோபரில் 14 நாள் இருந்திருக்காரு. ஏன்னா அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் எங்கே போகிறார்? அமெரிக்கா போகிறார். ஆக மொத்தம் முந்தைய ஆண்டான 2019-20 அவர் எத்தனை நாள் இருந்திருக்காரு? 197 நாட்கள் இந்தியாவில் இருந்திருக்கார். 197 டேஸ் இந்தியாவில் ப்ரீவியஸ் இயரான 2019-20 இருந்திருக்காரு. ஸோ அப்படின்னா நமக்கு என்னதான் நாம்ஸு? அவர் பேசிக் கண்டிஷன் படி எத்தனை நாள் முந்தைய ஆண்டில் இருக்கணும்? 182 நாள் இந்தியாவில் இருக்கணும். ஸோ அவர் இருந்ததோ 197 நாள் இருந்திருக்காரு. ஸோ அவர் எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு? பேசிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஸோ அவரை என்னன்னு சொல்லலாம்? அவரை ரெசிடென்ட்னு சொல்லலாம். பேசிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடுங்கிறதுனால அதில் அவருக்கு ரெசிடெண்ட்டாக ட்ரீட் பண்ணிட்டாரு. அடிஷ்னல் கண்டிஷனை பொறுத்தளவு பார்க்குறோம். அடிஷ்னல் கண்டிஷனுங்கிறது இங்கே பாருங்கள், அட்லீஸ்ட் 2 out of 10 இமிடியேட் ப்ரீவியஸ் இயர்ஸ். கடந்த 10 ஆண்டுகளில் 2 ஆண்டு தொடர்ச்சியாக இருந்திருக்கணும். ஸோ அது ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. 10 ஆண்டில் அவர் எங்கே போகல? அவர் ஃபாரினே போகல. அவர் எப்போ தான் போயிருக்காரு? 2019 அக்டோபரில் தான் போகிறாரு. அதுக்கு முந்தைய ஆண்டுகள் பூரா எங்கே தான் இருந்திருக்காரு? இந்தியாவில் தான் இருந்திருக்காரு. ஸோ அடிஷ்னல் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடிஷ்னல் கண்டிஷனில் இன்னொன்று கண்டிஷன் இருக்குது. ஸ்டே இன் இந்தியா ஃபார் 730 days டூரிங் 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ். கடந்த 7 ஆண்டுகளில் அவர் எங்கே இருந்திருக்கணும்? 730 நாளாவது இந்தியாவில் இருந்திருக்கணும். அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அவர் என்னன்னு சொல்லிடலாம், அவர் ராஜேந்திரன் இஸ் ரெசிடென்ட் அண்டு ஆர்டினரி ரெசிடென்ட்னு சொல்லலாம்,
ஆர்டினரி ரெசிடென்ட்டுங்கிற ஸ்டேட்டஸில் தான் இருக்கார். எந்த இயர், எந்த அசஸ்மெண்ட் இயருக்கு? 2020-21 படி அவர் ஒரு ஆர்டினரி ரெசிடென்ட். ஸோ இதுதான் ரெசிடெண்ட்டுக்கும் ஆர்டினரி ரெசிடெண்ட்டுக்கும் உள்ள கண்டிஷன்ஸ். அடுத்து நாம் பார்க்க போகிறது ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். அவர் என்ன கிடையாது, ரெசிடென்ட் தான், ஆனால் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் கிடையாது. பார்த்தது ரெசிடெண்ட்டாகவும் இருக்கணும், ஆர்டினரி ரெசிடெண்ட்டாகவும் இருக்கணும். அதுக்கு மொத்தம் பேசிக் கண்டிஷன் 2, அடிஷ்னல் கண்டிஷன் 2. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். ரெசிடென்ட் தான், இந்தியா தான் அவர், ஆனால் என்ன பண்ண மாட்டார், ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக அவரை சொல்ல முடியாது. அதுக்கு என்னென்ன செய்யணும்? இஃப் அன் இண்டிவிஜுவல் சாட்டிஸ்ஃபைஸ் எனி ஒன் ஆஃப் பேசிக் கண்டிஷன். எனி ஒன் ஆஃப் பேசிக் கண்டிஷன் என்னது? 182 நாள் இந்தியாவில் இருந்திருக்கணும். ஸோ அதை கண்டிப்பாக அவர் என்ன பண்ணியிருக்கணும், சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அவர் என்ன பண்ணலாம், ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக சொல்ல முடியும். ஆர் நன் ஆஃப் த 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸ். ஸோ நன் ஆர் ஒன் ஆஃப் த. ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷன் அடிஷ்னல் கண்டிஷன், அதாவது கடந்த 7 ஆண்டுகளில் எத்தனை நாள் இருந்திருக்கலாம், 7 ஆண்டுகளில் 730 நாள் ஒன்று இந்தியாவில் இருந்திருக்கணும். இல்லை கடந்த 10 ஆண்டுகளில் குறைந்தது 2 வருஷமாக இந்தியாவில் இருந்தால் அவர் என்ன சொல்லலாம், அந்த கண்டிஷனில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தார்னா நான் ஆர்டினரி ரெசிடென்ட் சொல்லலாம். ஸோ மொதல் கண்டிஷனில் எனி ஒன் ஆஃப் த பேசிக் கண்டிஷன், ஃபஸ்ட்டு 2 கண்டிஷனில் 1. அடுத்து என்ன கண்டிஷன்ஸு, 2 அவுட் ஆஃப் 10 இயர்ஸில் ஒரு கண்டிஷன்ஸ், அல்லது 7 ப்ரிசைடிங் இயர்ஸில் 760 டேஸ் இருந்திருக்கணும். ஸோ அது 2 அடிஷ்னல் கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ப்ரீவியஸ் இயர்ன பேசிக் கண்டிஷனான 182 டேஸ் அண்டு 365 டேஸ். ஸோ இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தார்னா தான் அவர் என்ன சொல்ல முடியும், ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் அவர் என்ன சொல்லலாம், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்னு சொல்லலாம். இட் இஸ் ஃபார் த அசஸி டு ப்ரூவ் தட் ஹீ இஸ் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் பிகாஸ் த இன்சிடென்ட் ஆஃப் டாக்ஸ் இஸ் யூஸ்வலி லெஸ் ஆன் திஸ் கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரியை பொறுத்தளவு அவர் ரெசிடெண்ட்டாக நான் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதை பொறுத்து அவருக்கு எந்த இது மாறும், வரி விகிதங்கள் மாறும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் ரெசிடென்ட். If an individual does not satisfy any of the basic conditions and additional conditions, எதையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல, பேசிக் கண்டிஷனான 182 டேஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, 360 டேஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அடிஷ்னல் கண்டிஷன்ஸான 2 அவுட் ஆஃப் 10 இயர்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணலை, 730 டேஸ் ஆஃப் 7 இயர்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா அவர் என்னன்னு சொல்லுவோம், நான் ரெசிடென்ட்ஸ். அவரை நான் ரெசிடென்ட்ஸ். If an individual does not satisfy any of the basic conditions and additional conditions, he is said to be non-resident. Additional conditions are irrelevant to the non-residents. ஸோ என்ன பண்ணுறது, இவரை என்ன சொல்லுவோம், நான் ரெசிடென்ட்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம், இன்றைக்கி நம்ம பார்த்தது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் எத்தனை நாட்கள் இருந்தால் அவர் மினிமம் இருக்கணும் கடந்த முந்தைய ஆண்டில், அந்த நாட்களை மட்டும் யோசிச்சு வைங்க. நம்ம அடுத்த செஷனுக்குரியதை நாம் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் கணக்குகள் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நம்ம அடுத்த செஷன் மாடல் நம்பர் 9ல் பார்ப்போம்.